ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுக்காக நீர் ஒரு நன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறீர். அது தீமைக்கு ஏதுவானவை அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீரப்பா. அந்த திட்டத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி அப்பா. எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய சூழ்நிலைகள், அவமானங்கள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நாம தியானிக்க போகிற சத்தியம், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாம் ஒடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாம் ஒடுங்கி போவது இல்லை. 2 கொரிந்தியர் 4:7-8 வாசிக்கலாம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. 9வது வசனம். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவது இல்லை. விசுவாச வாழ்க்கையில பிரச்சனைகள் வராது என்று அர்த்தம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் அது எந்த உபத்திரவம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன சுமந்து தீர்த்திருக்கிறாரோ அதை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன விலை கிரயம் அவர் செலுத்தி இருக்கிறாரோ அந்த விலையை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இந்த உலகத்துல என்ன இருக்கு? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன், என்னுடைய சமாதானத்தையே அதில் உங்களுக்கு தந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த உபத்திரவங்கள்ல நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய திடன் எதில் என்றால், நாம் வெற்றிக்காக போராடுவது இல்லை, வெற்றியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் தனியாக நின்று கொண்டிருக்கவில்லை, நமக்குள் நம்மை படைத்தவர் இருந்து கொண்டிருக்கிறார். நம் சூழ்நிலைகளை தனியாக எதிர்கொள்வது இல்லை, நம் சார்பில் செயல்படுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வெற்றியில் நம்மை வழி நடத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் என்ன செய்யறதில்ல? ஒடுங்கி போவது இல்லை. ப்ரெஷர் குக்கர் பார்த்துருக்கிறீங்களா? அது உள்ள உணவு வச்சிருப்போம். அந்த உணவு பொருள் நம்ம சமைக்கும் போது அதோட அழுத்தம் அதிகமா இருக்கும். சில சமயம் அது என்ன செய்யும்? வெடிக்க கூட செய்யும் இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். இந்த அழுத்தம் இல்லை என்றால் அங்க உள்ள வைக்கக்கூடிய உணவு நாம் சாப்பிடுகின்ற வகையில அது என்ன செய்யாது? மாறாது. அந்த அழுத்தமானது அது தீமைக்கு ஏதுவானவை அல்ல, அங்கு நன்மைக்கு ஏதுவாக என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. அதுபோல விமானம் அது ஓடுதளத்துல ரன்வேல ஓடும்போது
எதிர்காற்றுக்கு நேராக தான் அது என்ன செய்யும்? ஓடும். அது வேகமாக ஓடும்போது அந்த எதிர்காற்றானது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது உயர என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பறக்க ஆரம்பிக்கும். அது போலதான் நம்முடைய வாழ்வில் எதிர்ப்படும் நெருக்கங்களும். அது நம்மை விழத்தள்ளுவது போல இருக்கலாம், நம்மை தோல்வியடைய செய்வது போல இருக்கலாம். ஆனாலும் அந்த நெருக்கங்களால் நம்மை விழத்தள்ள முடியாது, தோல்வியடைய செய்ய முடியாது. அந்த நெருக்கத்தை நம்மை உயர்த்துவதற்காக தேவன் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதற்காக இந்த நெருக்கம் தேவன் அனுமதித்திருக்கிறாரோ என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இல்லை. அவர் ஒரு அழுத்தத்தை கொடுத்து, ஒரு நெருக்கத்தை கொடுத்து உங்களை உயர்த்தணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே அவர் கிறிஸ்துவுக்குள் உங்களை உயர்த்தி இருக்கிறார். தமது வார்த்தையின் மூலமாக அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அறிந்தோ அறியாமலோ இந்த விழுந்து போன உலகத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயல்களின் மூலம் ஒரு நெருக்கத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? போய்கொண்டிருக்கிறோம். இதிலும் நமக்கு ஒரு நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கம் நம்மை விழத்தள்ள முடியாது, இந்த நெருக்கம் நம்மை ஒடுக்க முடியாது, இந்த நெருக்கம் நம்மை கலங்க வைக்க முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:8-9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். 4 விதமான சூழ்நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. எந்த பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் சரி, வெளிப்புறத்திலிருந்து சூழ்நிலைகள்ல அழுத்தம் வந்தாலும் சரி, மனிதர்கள் மூலமாக எதிர்ப்பு வந்தாலும் சரி, அந்த சிக்கல்கள் வந்தாலும் சரி, நாங்க என்ன செய்ய போறது இல்லை? ஒடுங்கி போக போறது இல்லை. ஏன் தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:7 வாசிக்கலாம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாகி இருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை எதுல பெற்றிருக்கிறோமா? மண்பாண்டங்களில். இதோட பொருள் என்ன தெரியுமா? உலகத்தை படைத்தவர் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தமது வல்லமையோடு, தமது வாழ்வோடு, தமது அதிகாரத்தோடு, தமது விருப்பத்தோடு, உங்களுக்காக ஒரு நன்மையான திட்டத்தோடு அவர் வெளியே இல்லை. எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே. நம்ம வேதத்துல அவருடைய வல்லமையையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் மகத்துவத்தையும் அதிசயமா பார்த்து பேசுகிறோமே, அதே வல்லமையோடு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. இந்த பிரச்சனை நமக்கு வெளியே தானே தவிர, அழுத்தம் நெருக்கம் நமக்கு வெளியே தானே தவிர, வல்லமை எங்க இருக்கு? நமக்கு உள்ள இருக்கு. நம்மளோட நம்பிக்கை அதுதான். பிரச்சனை இல்லை என்று சத்தியமும் சொல்லல, நானும் சொல்லல. பிரச்சனை எங்க தான் இருக்கு? வெளியே இருக்கு. வல்லமை எங்க இருக்கு? நமக்கு உள்ள இருக்கு. யோசேப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சகோதரர்களால ஏமாற்றப்படுகிறார், துரோகத்தை சந்திக்கிறார், குழியில் தள்ளப்படுகிறார், அடிமையாக விற்கப்படுகிறார், போத்திபார் மனைவியால பொய் குற்றம் சாட்டப்படுகிறார். இந்த வெளிப்புற அழுத்தங்கள் எல்லாம் அவரை ஒடுக்கியதா உயர்த்தியதா? உயர்த்தியது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க அழுத்தம் வெளியே தானே தவிர தேவனுடைய கிருபை அங்கு செயல்பட்டு கொண்டே இருந்தது. இந்த சூழ்நிலைகள் தேவனுடைய கிருபையை தடுக்க முடியாது. இன்றைக்கு அதே வல்லமை வெளியே இல்லை, எங்க இருக்கு? நமக்கு உள்ள இருக்கு. அடுத்த காரியம் பாருங்க, 2 கொரிந்தியர் 4:8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தும்
மனம் முறிவடைகிறது இல்லை. கலக்கம் அடைகிறதுன்னா என்ன? நமக்கு சூழ்நிலைகள்ல இருந்து கலக்கம் அடைகிற தகவல்கள் என்னதான் செய்யும்? வரதான் செய்யும். நம்முடைய கண்கள் பார்க்கும், மனிதர்கள் பேசுவார்கள், நம்முடைய காதுகளால் கேட்போம். கோலியாத் கர்ஜிக்கிறத நம்மளால என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். ஆனா நமக்குள்ள உள்ள வல்லமையானது நமது மனதை முறிவடைய செய்யாத வல்லமை. அப்படி என்றால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். தாவீது ராஜா ஒரு சமயத்துல அவர் ராஜாவாக வருகிறதற்கு முன்பதாக அவரும் அவருடன் உடன் இருக்கும் ஆட்களும் மனிதர்களும் இல்லாத சமயத்தில் அவருடைய மனைவி பிள்ளைகள், கூட இருந்த மனிதர்களுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாரையும் எதிரிகள் என்ன செஞ்சிருவாங்க? தூக்கி கொண்டு சென்று விடுவார்கள். அவர்களுடைய உடைமைகளை அக்கினியினால, தீயினால என்ன செஞ்சிருவாங்க? எரித்து விடுவார்கள். இவங்க திரும்பி வந்து இதையெல்லாம் பார்க்கும்போது வசனம் சொல்லுது, அவர்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன செஞ்சாங்களா? அழுதார்களாம். அந்த வார்த்தை அவங்களுடைய துக்கத்தை அழகா காண்பிக்கிறது. இனிமே அழுகிறதுக்கு அவங்க கிட்ட என்ன இல்லை? பலனே இல்லை. அது வரைக்கும் என்ன செஞ்சாங்களா? அழுதாங்களாம். ஆனா அதோட அந்த சம்பவம் முடியவில்லை. அங்கு தாவீது ராஜாவுக்கு அதோட பிரச்சனை முடியல. அவருக்கும் இழப்பு. அவருடன் இருந்தவர்கள் அவரை கொல்லுவதற்காக அந்த இழப்பின் மிகுதியினால் தங்களுடைய மனைவி பொருட்களை எல்லாம் இழந்து விட்டோமே என்று அவரை கொல்லுகிறதுக்கு என்ன செஞ்சாங்களா? கல் எடுத்தாங்களாம். இங்க தாவீது ராஜா என்ன தெரியுமா செய்வாரு? கர்த்தருக்குள் தன்னை என்ன செஞ்சாரா? திடப்படுத்தி கொண்டார். இன்றைக்கு தாவீது ராஜாவோட காலத்துல நம்ம என்ன செய்யல? இல்லை. அந்த திடம், சமாதானம், அந்த வல்லமை, அந்த ஆறுதல், சகல உபத்திரவத்திலும் ஆறுதல் செய்கின்ற தேவன், அவருக்கு பேரே அதுதான், சகல உபத்திரவத்திலும் ஆறுதல் செய்கின்ற தேவன். அவர் இன்றைக்கு வெளியே இல்லை. அந்த வல்லமை எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அன்றைக்கு தாவீது ராஜாவால கலக்கம் அடைந்த ஒரு சூழ்நிலையில மனம் முறியாமல் திடப்படுத்தி கொள்ள முடிந்தது என்றால், இன்றைக்கு நமக்குள்ள உள்ள அந்த வல்லமையை கொண்டு நம்மளால திடப்படுத்தி கொள்ள முடியுமா? முடியாதா? நிச்சயமாக முடியும். அடுத்து வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:9 துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. இதெல்லாம் வேத உதாரணங்கள், நமக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய சாட்சிகள். இது கதை கிடையாது. இதெல்லாம் சாட்சிகள், உயிருள்ள சாட்சிகள். தானியேல் செஞ்ச குற்றத்துக்காக இல்லை, ஜீவனுள்ள உண்மையான தேவனை ஆராதித்ததற்காக அவர் சிங்கக்கவிக்குள்ள போடப்படுகிறார். அவர் மேல குற்றம் சாட்டுகிறதற்கு காரணங்களை தேடியும் அவருடைய எதிரிகளால என்ன செய்ய முடியலையா? கண்டுபிடிக்க முடியலையா? எப்பேற்பட்ட சாட்சி பாருங்களேன். அவர்கிட்ட குற்றம் சாட்டுறதுக்கு, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு எதிரிகளால தேடியும் ஒரு காரணத்தை என்ன செய்ய முடியலையா? கண்டுபிடிக்க முடியல. தானியேலோட ஆவி மரிச்சு போயிருந்தது. அவருக்குள்ள புதிய சிருஷ்டியின் இயல்பு கிடையாது. அவருக்குள்ள தேவ நீதி, தேவ பரிசுத்தம், பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு உள்ள கிடையாது. ஆனா அவருடைய காரியங்கள் யாதொன்றின் மீதும் அவர் மேல என்ன செய்ய முடியலையா? குற்றம் சாட்ட முடியல. எப்பேற்பட்ட ஒரு சாட்சி இல்லையா? இன்றைக்கு தேவன் நமக்குள் இருப்பதோட நோக்கமும் இப்படிப்பட்ட சாட்சியாக நம்மை நிறுத்துவதற்காக இருக்கிறார். நம்மில் கனிகளை வெளிப்பட செய்வதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான். இங்க அவர் எந்த தப்புமே செய்யல. அவர் மேல பொறாமை கொண்டு தேவனுடைய காரியத்தை தவிர வேறொரு காரியத்துல இவர் என்ன செய்ய முடியாது? குற்றம் சாட்ட முடியாது என்று சொல்லி அங்கு ஒரு காரியத்தை அவங்க உருவாக்குறாங்க. அரசரை, ராஜாவை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. வணங்கினால் அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு மரண தண்டனை. ராஜா அங்கு முத்திரையிடுகிறார். தானியேல் என்ன செய்யல? கதவை பூட்டி ஆராதிக்கல. தனது வழக்கத்தை அவர் என்ன செய்யல? மாற்றிக்கொள்ளல. அவர் தன்னை சமரசம் செய்து கொள்ளவில்லை. நம்ம சத்தியத்தை என்ன செய்கிறோம்?
சமரசம் செய்து கொள்றோம். உலகத்துக்காக சத்தியத்தை காம்ப்ரமைஸ் செய்றோம். அதனாலதான் அதோட பலனை நம்மளால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. உலகத்துக்காக நம்ம சத்தியத்தை என்ன செய்றோம், காம்ப்ரமைஸ் செய்றோம். ஆனா தானியேல் சத்தியத்துக்காக எதையும் அவர் என்ன செய்யல, விட்டு கொடுக்கல. அங்க என்ன நடந்தது, அவருக்கு அது ஒரு துன்பம் தான். அந்த துன்பத்துல அவர் கைவிடப்படவில்லை. அங்க தேவனுடைய தூதனை கொண்டு அந்த சிங்கங்களின் வாய்களை தேவன் என்ன செய்கிறார், கட்டுகிறார். தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. பேதுரு தன்னோட சுய பலத்துல சொல்றாரு, யாரு உங்களை காட்டி கொடுத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், காட்டி கொடுக்கவே மாட்டேன். என்றைக்குமே தேவனுடைய உறவுல, தேவனோட காரியத்துல, எந்த காரியத்துல இருந்தாலும் நம்ம பலத்துல என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. நம்முடைய வைராகியத்துல, நம்முடைய பக்தியில, நம்முடைய விருப்பத்துல நம்ம அதுல நிலைச்சு என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. நம்முடைய பலத்தை கொண்டே சாத்தான் விழத்தள்ள முடியும். அவன் நம் பலவீனத்தில் அல்ல, பலத்தின் மூலமாகவே என்ன செய்யறான், வருகிறான். ஏனென்றால் நம்ம பலவீனமா இருக்கிற இடம் எது நமக்கு என்ன செய்யும் தெரியும். அதுல தேவனை என்ன செய்து கொள்வோம், பற்றி பிடித்து கொள்ளுவோம். அவன் எவ்வளவு பெரிய வஞ்சகனா இருக்கிறான் பாருங்க. இங்கு சுயத்தில் அவர் நிற்கிறார், விழுந்து போகிறார். அந்த சேவல் 3ஆம் முறை கூவும் போது மனம் கசந்து அழுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கும் இல்லையா? ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக மரணத்தையும் சந்திக்க தயாராக இருந்தவர். ஆனா அங்கு அவரை அப்படியே கைவிட்டுட்டாரா? இல்ல. உயிர் தெழுந்த உடனே மகதலேனா மரியாள்ட இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நீ பேதுரு கிட்ட, கேபா கிட்ட போய் இதை என்ன செய்ய சொல். எவ்வளோ பெரிய ஒரு அன்புள்ள தேவன் இல்லையா? இந்த கல்லின் மீது சபையை கட்டுவேன்னு சொன்னாரு. ஆதி அப்போஸ்தல திருச்சபை கட்டுவதற்கு ஒரு தூணாக இருந்தவர். நம்ம எப்படி கீழே விழுந்தாலும் சரி, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் என்ன செய்வானா, எழுந்திருப்பான். நம்மை எழுந்திருக்க வைக்க அந்த கிருபை, அந்த வல்லமை நமக்குள் காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இதை தான் நம்ம தியானிக்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போற காரியம் ஆகார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 16:7 முதல். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நெருக்கங்கள் நம்மை அழிக்க முடியாது. நமக்குள் இருக்கிற தேவ வல்லமை, நமக்குள் இருக்கிற ஆவியானவர் இந்த நெருக்கங்களை நம்மை அழிக்க விடாமல் நமக்குள் இருக்கின்ற வாழ்வை வெளிப்படுத்துவதற்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, பாதுகாத்து காத்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், இந்த நெருக்கம் என்னை அழித்து விடுமோ, இந்த சூழ்நிலை என்னை விழத்தள்ளி விடுமோ, இந்த இடத்துல நான் எழுந்திருக்க முடியாமல் சென்று விடுவேனோ என்று சூழ்நிலையையும் நெருக்கத்தையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த நெருக்கம் நம்மை அழிக்கவோ விழத்தள்ளவோ முடியாது. நமக்குள் இருக்கின்ற வாழ்வை அது வெளிப்படுத்த செய்யறதற்கு தேவன் எப்படி இருக்கிறாரா, வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ள இருக்கிறதுனா என்ன? ஒரு பழத்தை ஜூஸ் எடுக்கிறோம். அது ஜூஸ் எடுக்கும்போது அந்த பழத்துக்கு வலிக்குமா? அதுக்கு வாய் இருந்தா என்ன சொல்லும்?
வலிக்குதுன்னு சொல்லும். அதை நல்லா அழுத்தி ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு நெருக்குனாதான் அதுல உள்ள சாறு என்ன செய்யும், வெளியே வரும். அந்த சாறு நல்லதா? நல்லது, நன்மையானது. அது போலதான் இந்த நெருக்கம் நம்மை அப்படியே நெருக்கும், ஒரு ஜூஸ் எடுக்கிற மாதிரி தான். ஆனாலும் அதில் நம்மை வலிக்க விடாமல், நம்மை நொறுக்க விடாமல், ஒடுங்கி போக விடாமல், கலக்கமடைய விடாமல், முறிந்து விட முடியாமல், அவரது அன்பு, அவரது ஆறுதல், அவரது சமாதானம், அவருடைய பலம் நம்மை தாங்கி நமக்குள் இருக்கிற அவரது வல்லமையை அது வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் கொலோசியர் 1:27. புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அந்த இரகசியம் என்னவென்றால், அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக யாருக்குள்ள இருக்கிறாரா? உங்களுக்குள், நமக்குள் இருப்பதே அந்த இரகசியம். இந்த நெருக்கத்தின் மத்தியில நாம் அவரை பிடித்து கொள்ளும் போது நமக்குள்ள உள்ள கிறிஸ்து அங்கு வெளிப்படுத்தப்படுகிறார். அவரது வல்லமை அங்கு என்ன செய்யப்படுகிறது? வெளிப்படுத்தப்படுகிறது. அவரது வாழ்வு அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதில் தேவ நாமம் என்ன செய்யப்படுகிறது? மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க ஆகாரோட சம்பவத்துல பார்க்கலாம். ஆதியாகமம் 16:7 முதல். கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. இங்க என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுகிறதற்கு கால தாமதம் ஆகிறது. ஏனென்றால் அதை பெற்றுக்கொள்ற இடத்துக்கு இன்னும் ஆபிரகாம் என்ன செய்யல? தயாராகல. இங்கு மனைவி சாராள் என்ன சொல்றாங்க? என்னோட அடிமை பெண்ணை நான் தருகிறேன், ஒருவேளை அவள் மூலமாக நம்முடைய சந்ததி என்ன செய்யலாம்? வெளிப்படலாம். அங்கு மனித திட்டம். என்றைக்குமே மனித திட்டம் தேவனை தடுக்கக்கூடியது. இரண்டாவது, நம்முடைய பலத்துல போடுகின்ற திட்டம் கடைசி வரைக்கும் நமக்கு எப்படிதான் இருக்கும்? பிரச்சனையாவே தான் அது போய்கிட்டே இருக்கும். கிருபை தாங்கும், அது வேற விஷயம். ஆனா அந்த பிரச்சனை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? இருந்துகிட்டே இருக்கும். இங்க அவங்க கர்ப்பம் தெரிச்ச உடனே சாரால அற்பமா பாக்குறாங்க. சாராளுக்கு என்ன வருது? கோபம் வருது. ஆபிரகாம் கிட்ட போய் என்ன இப்படி அற்பமா பாக்குறாங்களேன்னு சொல்றாங்க. உன் கைக்குள்ள இருக்கிறா, நீ என்னனாலும் செஞ்சுக்கோன்னு சொல்றாரு. வீட்டை விட்டு வெளியில போ. ஆபிரகாமுக்கு இது கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் அவருக்கு வேற வழி தெரியல. ஆகார் போறாங்க. மனிதரால கைவிடப்பட்ட நிலைமை, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு நிலைமை, எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விக்குறி, ஆதரவு இல்லை. சூர் அப்படிங்கிறது அவங்களோட பழைய ஊர். அவங்க புற வழிபாடுகள்ல, அந்நிய வழிபாடுகள்ல இருந்தவங்க. மறுபடியும் அந்த அடிமைத்தனத்துக்கும் அந்த பழக்க வழக்கத்துக்கும் அவங்க என்ன செய்யறாங்க? திரும்புறாங்க. அவங்க தேவனோட உடன்படிக்கையில இல்ல. அங்க என்ன நடக்குது பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை வனாந்தரத்திலே, எங்க கண்டாரா? வனாந்தரத்துல. நல்லா கவனிங்க. தேவனை ஆராதிக்கிற ஒரு இடத்துல இல்ல, ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துல இல்ல, ஆபிரகாம் கூட இருக்கும்போது கூட இல்ல. கைவிடப்பட்ட நிலைமை. நம்ம இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலைமை என்றால் சோர்ந்து போறோம், மனம் முறிஞ்சு போறோம், யாருமே இல்லையே என்று நினைக்கிறோம். இதுதான் தேவன் வெளிப்படுகின்ற இடம். அதுதான் அவர் தரிசனத்தை நமக்கு கொடுக்கின்ற இடம். அவரது பலத்தை வெளிப்படுத்துகிற வெளிப்பாடை கொடுக்கின்ற இடம் அதுதான். ஏனென்றால் எல்லாரும் இருந்தா நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்காது. யார் மேல இருக்கும்? மனுஷன் மேல இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுல கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுவது அது தூதன் இல்லை.
நீங்க அடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண தூதனால தேவனுடைய அதிகாரத்தோடு வல்லமையோடு அந்த வார்த்தையை என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. வேதத்துல தூதன் பேசுகிறதற்கும் கர்த்தருடைய தூதனானவர்னு சொல்லப்படுகிற இடத்துல பேசுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இதுல சொல்லப்பட்டிருக்கிற தூதனானவர் என்பது தேவன் மனிதனாக உருக்கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவின் முன் அவதாரம். தேவன் உலகத்துக்கு மனுஷனா வரணும்னா அந்த உருவத்துல தான் என்ன செய்ய முடியும்? வர முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு அடிமை பெண், ஒரு கைவிடப்பட்ட நிலைமை, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, தேவனே இறங்கி வருகிறார். நம்மளை பார்க்க யாருமே இல்லையே, ஒரு நெருக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு தூதனை கூட அவர் என்ன செய்யல, அனுப்பல, அவரே இறங்கி வருகிறார். எவ்வளோ பெரிய அக்கறை பாருங்களேன். சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, அடுத்த வசனம், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, ஏ பெண்ணே அப்படின்னு அவர் என்ன செய்யல, கூப்பிடல, பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த நெருக்கம், அவமானம், கைவிடப்பட்ட நிலைமை அங்க ஆகாரோட அடையாளத்தை மாத்தல. ஆகாரே அடையாளத்தோடு அவர் கூப்பிடுகிறார். எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். ஆகார், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். அங்க அவருக்கு தரிசனத்தை கொடுக்கிறாரு, தேடி வருகிறார், அதுவும் வனாந்தரத்துல. அது மாத்திரம் இல்ல, பேசுகிறார், அந்த நிலைமையை அறிந்திருக்கிறார், வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவருடைய கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். வாக்கு தத்தத்தை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். இந்த நெருக்கத்துல தேவன் வெளிப்படுத்திய கிருபை அதுதான். மனிதர்களால் அவங்க புறக்கணிக்கப்பட்டாங்க, ஆனா தேவன் புறக்கணிக்கல. மனிதர்கள் கவனிக்க தவறுனாங்க, ஆனா அவர் கவனிக்கிறதுக்கு தவறல. மனிதர் பார்க்காவிட்டாலும் தேவன் ஆகாரை கண்டார். அதனாலதான் அங்க ஆகார் சொல்றாங்க, என்னை காண்பவரை நானும் கண்டேன். நான் கண்டவரைன்னு அவங்க என்ன செய்யல, சொல்லல. யாருமே பார்க்காத இடத்துல என்னை காண்பவர். அங்க ஆகார் தேவனை தேடி போகல, தேவன் யாரை தேடி வராரு, ஆகாரை தேடி வராரு. அந்த நெருக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட உள்ளத்தின் வியாகுலங்களை அவர் அறிந்திருக்கிறார். அந்த குரலை அவர் கேட்கிறார். அந்த சூழ்நிலைகளை அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அங்க இஸ்ரவேல் மக்கள் அந்த அடிமைத்தனத்துல மோசே கிட்ட அவர் சொல்றாரு, என் ஜனங்களோட அந்த அழு குரலை நான் என்ன செய்றேன், கேட்கிறேன். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, என்னுடைய உள்ள குமுறல் அவருக்கு தெரியுமா, என்னுடைய வியாகுலம் அவருக்கு புரியுமா? வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நமக்கு சாத்தான் போய் சொல்லுவான், ஒன்ன மாதிரி பிரச்சனை வேற யாருக்கும் கிடையாது. அவங்கள பாரு, அவங்க எப்படி இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த துக்கமும் இல்லை, அவங்க பிள்ளைலாம் நல்லதா இருக்கு, அவங்க கணவரெல்லாம் நல்லதா இருக்கிறாரு, அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா உண்மை அது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துக்கம் இருக்கும், ஒவ்வொரு விதமான பாடுகள் இருக்கும், ஒவ்வொரு விதமான நெருக்கம் இருக்கும். சோதனை இல்லாத மனிதன் என்று உலகத்தில் யாருமே கிடையாது. கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சைஸ்ல கிஃப்ட் பேக் இருக்கும் இல்லையா? அது போல அந்த சோதனையோட வெளிப்புறம்தான் வேற மாதிரி இருக்குமே தவிர உள்ள என்னதுதான் நெருக்கம், கலக்கம், பாடுகள். வெளியில கிஃப்ட் பேப்பர் தான் எப்படி இருக்கும்,
வேற வேற மாதிரி இருக்கும். அவன் சொல்ற போய் அதுதான். உன்ன மாதிரி பிரச்சனை உலகத்துல வேற யாருக்கும் கிடையவே கிடையாது. அப்படி இல்லை. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு என்ன செய்யல, நேரிடவில்லை. எல்லாருக்கும் வருகிற சோதனை தான். இப்ப பார்த்தோம் இல்லையா, முதல்ல இருந்தே யோசேப்பு, தானியேல், தாவீது, ஆகார், இந்த மாதிரி சோதனை தானே. இன்னும் சொல்ல போனா நம்மளை காட்டிலே அவங்க சோதனை எப்படிப்பட்டது, பெருசு. சிங்கத்து முன்னாடி போய் நம்ம இன்னும் என்ன செய்யல, நிற்கல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் எப்படி இருக்கிறாரா, உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, வைத்திருக்கிறார். அததான் ஆதியாகமத்துல இருந்தே பார்க்கலாம். ஆகார தேடி வராரு. ஆகார அவருடைய கண்கள் கண்டது. அந்த கிருபை தேடி வருது. தேடி வருகிறவர் என்பதை அங்க வெளிப்படுத்துறாரு. கேட்கிறவர் என்பதை அங்க ஆகார் கிட்ட வெளிப்படுத்துறாரு. அந்த அழுகையின் சத்தத்தை, அந்த நெருக்கத்தை, அந்த வியாகுலத்தை கேட்கிறவர் என்று அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் நம்முடைய ஜெபங்களை எப்படி இருக்கிறாரா, கேட்கிறவராக இருக்கிறார். சில சமயம் நமக்கு ஜெபிக்க கூட முடியாது, கண்கள்ல கண்ணீர் தான் வரும் இல்லையா, அந்த வியாகுலத்தையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்ம வாயை திறந்து சொல்லக்கூட வேண்டாம், நம்முடைய நிலைமை அவருக்கு என்ன செய்யும் தெரியும். அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை அவர் என்ன செய்யறதில்ல, புறக்கணிக்கிறதே இல்லை. அவருடைய இயல்பு அது. 4-5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுல ஒரு பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது, பலகீனமா இருக்கு, தப்பே செஞ்சு மாட்டிக்கொள்ளுது. அந்த பிள்ளைய அப்படியே விட்டுருவோமா? எது மேல நம்மளோட அட்டென்ஷன் இருக்கும்? நல்லா இருக்கிற பிள்ளை மேல இல்லை. எது பலவீனமா இருக்குதோ, எது கஷ்டப்படுதோ அது மேலதான் கூடுதல் கவனம் இருக்கும். நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில நம்மை அவருடைய கண்கள் காண்கின்றவையாக இருக்கிறது. இன்றைக்கு தேடி வர்ற இடத்துல அவர் வைக்கல, நமக்குள்ளவே அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வனாந்திரம் அவர் செயல்படுவதற்கு தடை அல்ல. நம்முடைய சூழ்நிலைகளும் தடை அல்ல. நம்முடைய நெருக்கத்தை கேட்கிறவரா இருக்கிறாரா. நீ எங்கிருந்து வருகிறாய் கேட்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிறார். பெயரை அறிந்து ஒரு அடையாளத்தை அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம ஒரு அடையாளம் வச்சிருக்கலாம். பாவி, தோற்று போனவன், நான் நோயாளி, நான் செஞ்சதெல்லாம் தோல்விதான், எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதையா இருக்கிறேன், தனித்து விடப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் நாம ஒரு அடையாளத்தை வச்சிருக்கலாம். ஆனா தேவன் உங்களை அப்படி பார்க்கல. கிறிஸ்துவுக்குள் தம்முடைய பிள்ளையாக அவர் பார்க்கிறார். அதுதான் நம்முடைய அடையாளம். அவர் உங்களை பார்க்கும்போது என்னுடைய பிள்ளையே என்றுதான் அவர் என்ன செய்கிறார், பார்க்கிறாரு. கிறிஸ்துவுக்குள்ள அவர் கொடுத்த வெற்றியின் அடையாளத்தோடு அவர் பார்க்கிறார். நீங்க நின்று கொண்டிருக்கிற பலவீனத்தோடு அவர் உங்களை என்ன செய்யல, பார்க்கல. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பெரிய வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றியின் அடையாளத்தோடு அவர் நம்மை பார்க்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். அங்க என்ன சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்கிறதையும் அறிஞ்சிருந்தாரா. நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். அந்த நிகழ்காலத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு, எதிர்காலத்தையும் அவர் என்ன செய்கிறார், அறிந்திருக்கிறார். எப்பேற்பட்ட தேவன் இல்லையா. அவருடைய உறவை நீங்க அனுபவிச்சு பாருங்களேன். உறவு தான் இன்றைக்கு அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது. உங்களுடைய உறவை அவர் கேட்கிறார். உங்ககிட்ட காசு, பணம், பொருள் எதையும் அவர் என்ன செய்யல, கேட்கல. உங்க இருதயத்தை அவர் கேட்கிறார். முழு இருதயத்தோடு அவரை தேடினீர்களே ஆனால் அவர் உங்களால் என்ன செய்ய முடியும், கண்டு கொள்ள முடியும். ஏனென்றால் உங்கள் வாழ்வில் அவரை வெளிப்படுத்த உங்களை காட்டிலும் அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம இன்னும் அந்த குரலை கேட்கல அப்படின்னு சொன்னா நம்ம இருதயத்தை தான் பார்க்கணும். நான் முழு இருதயத்தோடு அவரை தேடுறேன்னா, பாதி நம்பிக்கையை உலகத்துல வச்சிருக்கிறேன்னா, முழு நம்பிக்கையோடு அவரை கூப்பிட்டு பாருங்களேன். எனக்கு யாருமே இல்லைப்பா, நீங்க தான் என்கிட்ட பேசுங்க, உங்க வார்த்தை எனக்கு தாங்க, நீங்க கேட்டு பாருங்க, அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், உன்னோட குமாரனுக்கு இஸ்மவேல் என்று நீ பெயரிடு, அவனுடைய சந்ததியை நான் என்ன செய்வேன்,
பெருக பண்ணுவேன். அவர் ஆகாரை கண்ட தேவன் மாத்திரம் இல்ல, தேடி வந்தவர் என்பது மாத்திரம் இல்ல, பெயரிட்டு அழைத்தவர் மாத்திரம் இல்ல, எதிர்காலத்தை அறிந்தவர் மாத்திரம் இல்ல, வாக்குத்தத்தம் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார், கண்ணீரை கண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைக்கிறோம், நான் நின்று கொண்டிருக்கின்ற பிரச்சனையில நான் தனியா நிற்கிறேன் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆகார் நின்ற வனாந்தரத்தில் அவர் தனியாக இல்லை, தேவன் ஆகாரை தேடி வருகிறார். நாம் நின்று கொண்டிருக்கிற வனாந்தரம் நம்ம தனியா நிற்கிற இடம் இல்ல, தேவன் வெளிப்படுகின்ற இடம். அதில் தமது வல்லமையையும் தம்முடைய ஆறுதலையும் வெளிப்படுத்துறதுக்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து இன்னொரு சம்பவம், கணவனை இழந்த ஒரு பெண். 2 ராஜாக்கள் 4:1 தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவர், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அவள் அவரிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவர், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். இந்த அம்மா கணவனை இழந்தவர். இந்த அம்மா வாழ்க்கையில என்ன நெருக்கம், அதுல தேவன் எப்படி ஒரு விசாலத்தை வைக்கிறார் பாருங்க. அவருடைய கிருபையை வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவுடைய கணவன் இல்லை, பணம் இல்லை, பாதுகாப்பு இல்லை. அந்த அம்மாவுடைய கணவர் பட்ட கடனின் நிமித்தம் அந்த கடன் கொடுத்தவர்கள் அந்த அம்மாவையும் அவருடைய பிள்ளைகளையும் அடிமையா என்ன செய்யறாங்க? கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நெருக்கடி. இந்த சமயத்துல தான் இந்த அம்மா எலிசா கிட்ட போறாங்க. 2வது வசனம் பாருங்க. எலிசா அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவர், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். சொல்ல போனா அந்த அம்மா கிட்ட எதுவுமே கிடையாது. கடன் கையில உள்ளதற்கு மீதமாக என்ன இருக்குது? கடன் இருக்கு. அதை அடைக்கிறதுக்கு உங்ககிட்ட நிர்வாகம் இல்லை. ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. இங்க தேவன் எதை பார்க்கிறாருன்னு சொன்னா, இல்லாததை பார்க்கல, குறைவை அவர் என்ன செய்யல? பார்க்கல. உன் கையில என்ன இருக்கிறது என்பதை அவர் என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. நம்மளோட இயல்பு என்ன அப்படின்னா, நம்மளோட நெருக்கத்துல நம்ம கிட்ட இல்லாததை என்ன செய்வோம்? சொல்லிக்கிட்டே இருப்போம். இது இல்லை, அது இல்லை, இது இருந்தா நல்லா இருக்கும், இது வந்தா சரியாயிரும், இதெல்லாம் வந்து முடிச்சதுன்னா நான் சமாதானத்துக்குள்ள என்ன செஞ்சிருவேன்? போயிருவேன். ஆனா தேவன் அப்படி பார்க்கிறவர் அல்ல. நம்மிடத்துல என்ன இருக்கிறதோ அந்த கொஞ்சத்தை அவர் என்ன செய்யறாரா? பார்க்கிறாரா. ஏனென்றால் சிறியதோ பெரியதோ அதை பெருக்குவதற்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் போதுமானவர், எல்லாவற்றிற்கும் போதுமானவர். உங்களுக்கு விடுதலை வேணுமா? அதை உங்களுக்கு முழுமையா கொடுக்க போதுமானவர். உங்களுக்கு அன்பு வேணுமா? சந்தோஷம் வேணுமா? சமாதானம் வேணுமா? சுகம் வேண்டுமா? ஆசீர்வாதம் வேண்டுமா?
அவருடைய உறவுக்குள்ள இன்னும் நெருங்கி நெருங்கி போக வேண்டுமா? எல்லாவற்றிற்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? போதுமானவர். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு அந்த அம்மா காலகட்டத்தில், எலிசா காலகட்டத்தில் நாம என்ன செய்யல? இல்லை. நம்ம குறைவுகளை பார்க்கிறோம். அவர் எப்படி நம்மளை பார்க்கிறான்னு சொன்னா, நமக்குள்ள உள்ள நிறைவை அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். கிறிஸ்துவை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இங்க எலிசா கேட்கிறாரு, உன்கிட்ட என்னமா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. என்கிட்ட ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. நீ பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் காலியான பாத்திரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மா கீழ்படுகிறாங்க. அநேகர் தவறி விழுற இடம் அதுதான். நம்ம ஏன் என்று கேள்வி கேட்போம். நமக்கு அதுல என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது தேவனுடைய வார்த்தையில. என்றைக்குமே தேவனுடைய வார்த்தை நம்முடைய மனித புத்தியினால, ஞானத்தினால, உலக அறிவினால, உலக அனுபவத்தினால புரிந்து கொள்ள முடியாதது. இது எப்படி ஆகும் என்று நமக்கு என்ன செய்யும்? எண்ணம் வரும். அவருடைய வார்த்தை அப்படிதான் இருக்கும். ஏனென்றால் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நம்ம கையில ரிப்போர்ட்டை வச்சிருக்கலாம், நோய் என்று. அது சுக முடியாத ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனா ஒரு வார்த்தை சொல்லுது, இயேசுவின் தழும்புகளால நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? சுகமாயிட்டீங்க. இது எப்படி? என் கையில என்ன இருக்கு? ரிப்போர்ட் இருக்கு. இது எப்படி என்று புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அதை நிறைவாக்குகிறவர் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தையை தாழ்மையாய் ஏற்றுக்கொண்டால் போதும். அந்த குறைவை அர்ப்பணிக்க சொல்லுகிறார், ஒப்படைக்க சொல்லுகிறார், அவருடைய கரத்தில் அதை கொடுக்க சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் அந்த பிரச்சனையை என்ன செஞ்சிருக்கிறோம்? பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாகமான் விஷயத்துலயும் அதான் நடக்குது. சீரியா தேசத்துல ஒரு படை தலைவன், ஒரு தேசத்துக்கு அவர் யாரு? சேனாதிபதி. அவர் மேல ஃபுல்லா குஷ்ட ரோகம். இங்க தேவ மனுஷங்கிட்ட வராரு. தேவ மனுஷனோட வீட்டு வாசல்ல தன்னோட படை பலத்தோட, அதிகார பலத்தோட வந்து நிற்கிறார். ஒரு நாட்டோட சேனாதிபதி நிற்கிறார். இந்த தேவ மனுஷன் தீர்க்கதரிசி என்ன செய்யல? போகல. தன்னோட வேலையாளை விட்டு யோர்தான்ல 7 தடவை என்ன செய்ய? மூங்கி எழச்சொல். அவர் கோவம் வருது. ஏன் தேசத்துல இல்லாத தண்ணியா? இங்க ஸ்பெஷலா வந்துட்டு கோபப்பட்டு அவர் திரும்பி போகிறார். அவருடைய படையில் உள்ள ஒருவர் சொல்கிறார், அவர் ஒரு பெரிய ஒரு காரியம் சொன்னா நீங்க செஞ்சிருப்பீங்க தானே. அவர் சொன்னதோ ஒரு சின்ன விஷயம், நீங்க முங்கி எழுந்தால்தான் என்ன? அந்த சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படியும் போது ஒரு பெரிய அற்புதத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 6 தடவை அவர் முங்கும் போது விட்டுருந்தா கூட அதை அவர் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இன்றைக்கு நம்மில் அநேகர் அப்படிதான். ஒரு தடவை முயற்சி பார்க்கிறோம், ஒரு தடவை சத்தியத்துக்குள்ள போய் பார்க்கிறோம், ஒரு தடவை அவரோட உறவுக்குள்ள எட்டி பார்க்கிறோம். உடனே நமக்கு சரியாகலையா, திரும்பி உலகத்துக்குள்ள என்ன செஞ்சிடறோம்? போய் விடுகிறோம். அவர் 6வது முறை சென்றிருந்தாலும் சுகத்தை என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? பார்த்திருக்க மாட்டார். கன்சிஸ்டன்சி, நம்ம தொடர்ச்சியா அதுல உறுதியா நிற்கிறது, உறுதியா பற்றி பிடிக்கிறது, இது மாத்திரம்தான் அவர் நம்மிடம் அவர் கேட்கிறார். 7வது முறை அவருடைய சரீரம் பிறந்த குழந்தையோட தோல் போல என்ன செஞ்சுதான்? மாறியது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அம்மாவும் என்ன செய்யறாங்க? காலி பாத்திரத்தெல்லாம் வாங்குறாங்க. வாங்கி வச்சுட்டு கதவை பூட்டுன்னு சொல்றாரு. ஏன் பூட்ட சொல்றாரு? அந்த பாத்திரம் கொடுத்தவங்க எல்லாம் வந்து அங்க என்ன நடக்குன்னு என்ன செய்வாங்க? எட்டி பார்ப்பாங்க. அந்த அவிசுவாசம் தேவனுடைய வல்லமை என்ன செய்யும்? தடுக்கும். இன்றைக்கு நீங்க சத்தியத்தை தியானிக்கலாம், கேட்கலாம், நெருக்கத்தின் மத்தியில சத்தியத்தை உறுதியா நீங்க பிடிச்சிருக்கலாம். உங்களை சுற்றி என்ன மாதிரி கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க? அந்த அவிசுவாசமானது, அந்த விசுவாசம் செயல்படுவதை என்ன செய்யும்? தடுக்கும். உங்களோட விசுவாசத்துல அது உறுதியாக நிற்க விடாது. நம்ம விசுவாசத்துல பலப்படுத்துறது மாத்திரம் இல்ல, அவிசுவாசத்துக்கு என்ன செய்யணும்? கதவை பூட்டணும். அங்க கதவை இழுத்து பூட்ட சொல்றாரு. அந்த குடத்துல உள்ள எண்ணெய ஒவ்வொரு குடமா ஊத்த சொல்றாரு. இங்க எங்கேயாவது அந்த அம்மாவும் பிள்ளைங்களும் கேள்வி கேட்டாங்கன்னு இருக்குதா? இல்ல. நம்ம கேட்கிறோம் இல்லையா, நான் விசுவாசிக்க தான் செய்யறேன், நான் நம்ப தான் செய்யறேன், எனக்கு இந்த சத்தியெல்லாம் தெரியும், ஏன் இன்னும் நடக்கல? ஆனா இவங்க யாரும் என்ன செய்யல? கேள்வி கேட்கல, ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய் காலியாயிடுச்சுன்னு அவங்க என்ன செய்யல?
சொல்லல. அது ஊத்துறதுக்கு என்ன இல்ல, பாத்திரம் இல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் நாம எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறோமோ அந்த அளவு ஊற்றுகிறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, போதுமானவராக இருக்கிறார். அவர் பெருக்கத்தின் தேவன். நீங்க சிறிதாக எதிர்பார்க்காதீங்க. உங்க சுகமா இருக்கலாம், உங்க கையின் பிரயாசமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சிறுசா என்ன செய்யாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. அந்த பாத்திரம் இருக்கிற வரைக்கும் அங்க எண்ணெய் என்ன செஞ்சுதான் இருந்துதான். அங்க பாத்திரம் இல்ல, எண்ணெய் வர்றதும் என்ன செஞ்சுட்டா, நின்று போனது. நாம இடம் கொடுக்கிற வரைக்கும் அவரால் அங்க என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். அங்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, எதிர்காலத்துக்கும் அவர் சேர்த்து கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கடன் அடைச்சு அந்த எண்ணெயோட விற்ற பணமும் கடனும் சரியா இருந்ததுன்னு நாங்க என்ன செய்யல, சொல்லல. இதெல்லாம் அடைச்சிட்டு உன் எதிர்காலத்துல உன் ஜீவனுக்கு, உனக்கும் பிள்ளைகளுக்கும் அதை என்ன செஞ்சுக்கோ, வைத்துக்கொள். தேவனுடைய திட்டம் இப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான். இந்த பெருக்கம் வெளியில இருந்து இல்ல, இந்த பெருக்கம் எங்க இருந்து வந்தது, உள்ள இருந்து. அந்த கொஞ்சத்தை அவங்க அவருடைய கரத்துல கொடுக்கறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. பெருக்கத்தின் தேவன் என்ன செய்கிறார், பெருகச் செய்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சொல்யூஷன், இந்த பதில அவர் ஏற்கனவே அவர் ரெடியா வச்சிருந்தாரு. நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் பிரச்சனை, குறைவு, இதெல்லாம் நமக்கு தான் எப்படி இருக்கும், புதுசு. அவர் அங்க பதிலை ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறாரு, தயாரா வச்சிருக்கிறாரு. எங்க, கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துவுக்குள்ள நாம எப்படி இருக்கிறோம், பரிபூரணம் உள்ளவர்கள். அதுல ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீங்க என்ன செஞ்சாலும் அதை என்ன செய்யும், வாய்க்கும். அதை செய்கிறதுக்கான கிறிஸ்துவின் ஞானத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்க. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவது இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். கொடுக்கிற கரங்களாக அவர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த இடத்துக்கு போ, நல்லா இருக்கும், இந்த இடத்துல இந்த வேலையை செஞ்ச ஆசீர்வாதமா இருக்கும், அப்படி இல்லை. நீ என்ன செஞ்சாலும் என்ன செய்யும், வாய்க்கும். நீங்க இருக்கிற இடம் ஆசீர்வாதமாக மாறும். நான் அரண்மனையில இருந்தாதான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு இல்லை, நான் குழியில இருந்தாலும் எப்படிதான் இருப்பேன், ஆசீர்வாதம். யோசேப்பு சிறையில இருந்தாரு, எப்படி இருந்தாரு, ஆசீர்வாதமா இருந்தாரு. போத்திபாரோட வீட்டுல இருந்தாரு, எப்படி இருந்தாரு, ஆசீர்வாதமா இருந்தாரு. நான் இருக்கிற இடம் இல்லை, ஏன் கூட யார் இருக்கிறா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் இந்த அம்மாவோட விஷயத்துல வெளிப்படுத்தின காரியம் இதுதான். இந்த காலி குடம் நம்முடைய நெருக்கத்தை அதிகப்படுத்த முடியாது. பெருக்கத்தின் தேவன் எங்க இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. நாம குறைவை பார்க்கிறோம், அவர் குறைவை பார்க்கல, நமக்குள்ள உள்ள கிறிஸ்துவை பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறத பார்க்கிறாரு. இன்னும் அநேக சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். யோனத்தான், அவர்கிட்ட சேனை கிடையாது, பெரிய சேனை இல்ல, படபலம் இல்ல, அனுமதி இல்ல. சவுல் ராஜா கிட்ட அவருடைய மகனுக்கு அனுமதி கிடையாது. 2 பேர் மாத்திரம் தேவனுடைய உறவுல தைரியமா போறாங்க. கொஞ்ச பேரை கொண்டாலும் அநேக பேரை கொண்டாலும் ரட்சிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பேரை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும், ரட்சிக்க முடியும். தைரியமா அந்த எதிரியோட பாளையத்துக்குள்ள போறாரு, காலை தூக்கி வைக்க தான் செய்யறாரு. தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஃபெய்த் இன் ஆக்ஷன். அந்த நெருக்கத்துல அந்த எதிரி நாட்டு இராணுவத்தை பார்த்து இஸ்ரவேல் இராணுவம் ஓடி ஒளியுது. இங்க யோனத்தான் போய் அங்க சண்டை போட்டு ஒரு பெரிய கலகம், நிலநடுக்கம் வருது. 2 பேர் தான், ஆனா அங்க அவங்களோட சார்பில் யாரு செயல்படுறா, சேனைகளின் கர்த்தர். நம்ம நினைக்கலாம், நான் தனி ஆளாக நிற்கிறேனே, நான் ஒரு மைனாரிட்டியாக இருக்கிறேனே, மெஜாரிட்டியிலேயே நான் பெரும்பான்மை என்கிட்ட இல்லையே, நான் ஒரு சிறு கூட்டமா, நான் ஒரு தனித்தவளா என்னோட உறவுகள் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறேனே, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை நீங்க நினைக்கலாம். தேவனோட பார்வையில எண்ணிக்கை அல்ல, அவர் யாருடன் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பெரும்பான்மை அல்ல, தனியா இருக்கிற ஒருத்தங்களை அவரால் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற வைக்க முடியும். அவரை கொண்டு அநேகருக்கு விடுதலையை கொடுக்க முடியும்.
அங்க அதுதான் நடந்தது. 2 பேரை கொண்டு ஒரு பெரிய வெற்றி. அங்க அங்க சேனைகளின் கர்த்தர் இயற்கையை கொண்டு அங்கு போரிடுகிறார். அங்க என்ன வருது? நிலநடுக்கம் வருது. 1 சாமுவேல் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தா தெரியும். கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அதிக பேரை கொண்டாகிலும் அவருக்கு ரட்சிக்கிறதுக்கு எப்படி கிடையாது? கூடாத காரியம் கிடையாது. லேசான காரியம் அது. பெரும்பான்மை இல்லையே என்று நீங்கள் நெருக்கப்பட்டு நின்று கொண்டிருப்பீர்கள், ஆனால் எண்ணிக்கை அவருக்கு ஒரு பொருட்டு அல்ல. நீங்க எந்த இடத்துல தனியா நிற்கிறீங்களோ உங்க சார்பில் சேனைகளின் கர்த்தர் செயல்பட காத்து கொண்டிருக்கிறார். நீங்க காலை தூக்கி வச்சா போதும், அவருடைய சேனைகளின் கூட்டம், வானமண்டலத்து சேனைகளின் பரலோக கூட்டம் செயல்படுறதுக்கு அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதான்? காத்து கொண்டிருக்கிறது. அடுத்து இந்த வசனத்தை சொன்ன பவுல், எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கினான் போவது இல்லை. அவர் ராயனுக்கு முன்பாக நிற்கணும்னு சொல்லி சிறைச்சாலையில தேவன் அவருக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அங்க சிறையில இருக்கிறார். ஒரு நாட்டுல இருந்து ரோமாபுரிக்கு அவரை அழைச்சிட்டு போறாங்க. ரொம்ப தூரம் போகும்போது அங்கு புயல் வருகிறதற்கான அறிகுறி இல்லை. அந்த ரோம கவர்மெண்ட்ல உள்ள 100க்கு அதிபதி அந்த கப்பல்ல பவுலோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு மேல பயணம் செய்றாங்க. பவுல் சொல்றாரு அந்த 100க்கு அதிபதியிடம், இப்போது போக வேண்டாம், புயல் வருவது போல நான் உணர்கிறேன். கப்பலுக்கு மாத்திரம் இல்ல, உயிருக்கும் என்ன செய்யலாம்? சேதம் வரலாம். உணர்கிறேங்கிறாரு. நான் பார்க்கிறேன்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. எப்பேற்பட்ட உறவு பாருங்களேன். நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, 100க்கு அதிபதி பவுலின் வார்த்தைகளை காட்டிலையும் யார் வார்த்தையை நம்பினாரா? கேப்டன். ஏன்னா கப்பலை பத்தி பவுலுக்கு தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? மாலுமிக்கு தான் தெரியும். தன்னோட உலக ஞானத்தை அவர் பார்க்கிறாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அது கப்பலோ, அது கவர்மெண்ட்டோ, அது ஒரு தனி ஒருவரோ, எல்லாவற்றையும் ஆளுகிறவர் யாரு? தேவன். அவர் உணர்த்துறது யாருக்கு தெரியும்? தேவனோட பிள்ளைகளுக்கு தெரியும். நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு உறவை அவர் வைத்திருக்கிறார். வரப்போகிறதை அறிவிப்பதற்காக ஆவியானவர் எங்க இருக்கிறாரா? நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த உறவுக்குள்ளதான் இன்றைக்கு அவர் நம்மை அழைக்கிறார். பவுல் சொல்றத கேட்கல. கப்பல்ல போக ஆரம்பிக்கிறாங்க. புயல் வருது. அங்க என்னோட பேச்ச கேட்கல அப்படிங்கிறதுக்காக கை விட்டுட்டாரா? இல்ல. கிருபை வெளிப்படுகிறது. அந்த புயல் தேவனுடைய திட்டத்தை தடுத்து நிறுத்தியதா? இல்லை. புயல் தேவனுடைய திட்டத்தை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. நெருக்கங்கள் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற திட்டத்தை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. எந்த புயலோ, எந்த நெருக்கமோ, எந்த குறைவுகளோ, எந்த சூழ்நிலையோ உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற நன்மையான திட்டத்தை என்ன செய்ய முடியாது? தடுக்கவே முடியாது. பிசாசு கூட என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. யார் தடுக்க முடியும் தெரியுமா? நாம தான். நாமளா பிரச்சனையே பார்த்து கொண்டு, குறைவையே பார்த்து கொண்டு, அதை குறை சொல்லி கொண்டு, ஒரு சோர்வையே இழுத்து பிடிச்சு வச்சிருந்தோம்னு சொன்னா நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் குறைவை பார்க்க சொல்லல, காலி குடத்தை பார்க்க சொல்லல, தோல்வியை பார்க்க சொல்லல. அதற்கு மத்தியில் நிறைவை, கிறிஸ்துவை பார்க்க சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் உள்ள பரிபூரணத்தை பார்க்க சொல்லுகிறார். இங்க எல்லாரும் அழுது புலம்புறாங்க. பவுல் என்ன செய்யறாரா? உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாராம். அவர் அந்த அழுது புலம்பலுக்குள்ள என்ன செய்யல? போகல. நாம என்ன பண்ணுவோம்? அந்த அழுகிற கூட்டத்தோட நடுவுல போய் என்ன செய்து கொள்வோம்? உட்கார்ந்து கொள்வோம். அடுத்து ஜெபிப்போம். விசுவாசம் எப்படி வரும்? கொஞ்ச நேரம் விசுவாச ஜெபம், கொஞ்ச நேரம் அழுகை புலம்பல். இந்த விசுவாசத்தை, இந்த அழுக புலம்பல் என்ன செஞ்சிடும்? தடுத்து நிறுத்தி விடும். அநேக விசுவாசிகளின் வாழ்க்கையில இதுதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த புயல் அவர்களுக்கான தேவ திட்டத்தை என்ன செய்யல? தடுத்து நிறுத்த முடியல. என் சொன்ன பேச்சு கேட்கலங்கிறதுக்காக தேவன் கைவிடல. புயலுக்கு மத்தியில் அங்கு தேவன் வெளிப்படுகிறார். கிருபை வெளிப்படுகிறது. நீ பயப்படாத. நீ ராயனுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நிற்கணும். அது நிறைவேறும். உன் நிமித்தம் இதுல உள்ளவர்களோட உயிர் என்ன செய்யப்படும்? பாதுகாக்கப்படும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த திட்டம் வச்சிருக்கிறாரு. உங்கள் ஒருவர் நிமித்தம் உங்க குடும்பம் பாதுகாக்கப்படும். உங்கள் ஒருவர் நிமித்தம் உங்க சமுதாயம் பாதுகாக்கப்படும். உங்கள் ஒருவர் நிமித்தம் உங்கள் தேசம் ஆதாயமாக்கப்படும். இந்த வல்லமையை நமக்குள்ள வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நம்ம மண்பாண்டங்கள்ல என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். திடன் சொல்றாரு.
எல்லாரும் அழுது புலம்பி சாப்பிடாம இருக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரா? திடன் சொல்றாரு. லாங்குவேஜே வேற. எல்லாரும் மரணத்தை நோக்கி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் எழுந்து என்ன சொல்றாரு? அவருடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது, அவருடைய தூதன் எனக்கு தோன்றி இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், எல்லோரும் திடன் கொள்ளுங்கள், கப்பலுக்கு சேதம் வருமே தவிர உங்களோட உயிருக்கு என்ன வராது? சேதம் வராது. ஒரு சில சமயம் அவர் கப்பலை ஏன் உடைக்கிறார் தெரியுமா? எதுக்கு உடைக்கிறார் தெரியுமா? நம்மளோட நம்பிக்கை அவர் மேல இல்லாம எது மேல இருக்குது? கப்பல் மேல. அந்த மனித ஆதாரங்களை நம்பும் போது, சூழ்நிலைகளை நம்பும் போது தேவனை செயல்பட விடாம என்ன செய்யும்? தடுக்கும். அதனால அந்த இடம் உடைச்சாதான் நம்ம நம்பிக்கை எங்க போவோம்? அவர் மேல போகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கு உயிர் சேதம் வராதுன்னு சொல்றாரு. அது நடக்குதா? நடக்குது. அந்த புயலால தேவனோட திட்டத்தை நிறுத்த முடியல. அது மாத்திரமா? அங்க கப்பல் முறிவு வருது, உடையுது. உடைஞ்சு ஒரு தீவுக்கு போறாங்க. அங்கேயும் நெருக்கம் பவுலை விட்டு என்ன செய்யல? போகல. இந்த குளிர் காயறதற்காக, அனல் மூட்டுறதுக்காக விறகு எடுத்து தீக்குள்ள வைக்கிறாரு. அந்த விறகுல இருந்த பாம்பு அவர் கையை என்ன செய்யுது? கடிக்குது. ஒரு பிரச்சனை முடிஞ்சா எனக்கு இன்னொரு பிரச்சனை வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகணும்னு என்ன செய்ய முடியாது? நினைக்க முடியாது. அடுத்து லைன்ல தான் அது என்ன செய்யும்? நிற்கும். கிருபையும் பின்தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க பவுல் என்ன செய்யறாரு? அதை வச்சிருக்கல, கடிச்சிட்டேன்னு சொல்லல, உதறி போட்டுட்டு அவர் பிரசங்கிக்கிறார். இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கத்தின் மத்தியில் உதறுகின்ற அதிகாரம், வல்லமைங்கிறது அதுதான். நமக்குள்ள அவருடைய வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்துல பெற்றிருக்கிறோம். மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த நெருக்கங்கள் எல்லாம், இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நம்மை விழத்தள்ளுவதற்காக இல்ல, தேவனுடைய நாமம், அவருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக, நம்மை சாட்சியாக உயர்த்துவதற்காக அது மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் உங்கள் கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார், கேட்கிறவராக இருக்கிறார், உங்கள் சார்பில் செயல்படுகிறவராக இருக்கிறார். இதுக்கு மத்தியில நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம உணர்ச்சிகளின் படி இல்லை, சூழ்நிலைகளின் படி இல்லை, நம்ம தரிசிச்சு நடவாமல் விசுவாசிச்சு நடக்க என்ன செய்யப்படுறோம்? அழைக்கப்படுகிறோம். தேவன் தருவார், என்மேல் அன்பாக இருக்கிறார், என் சார்பில் செயல்படுகிறாருங்கிறது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுகின்ற சுவிசேஷ சத்தியமே உங்கள் பயத்தை போக்கும். கிறிஸ்துவுக்குள்ளான உங்களது அடையாளத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது மாத்திரமே நீங்கள் தைரியமாக நிற்க முடியும். இந்த நெருக்கத்தின் மத்தியில நீங்க செய்ய வேண்டியது சுவிசேஷத்தை, சத்தியத்தை, கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அடையாளத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது விசுவாசத்தோடு தேவனை உங்களால என்ன செய்ய முடியும்? பற்றி பிடிக்க முடியும். ஒரு நெருக்கம் இல்லை, பல நெருக்கங்கள் வரலாம். அந்த நெருக்கங்கள் உங்களை விழத்தள்ள முடியாது. உங்களுடைய காலை குடங்கள் உங்களை விழத்தள்ள முடியாது. உங்களுடைய குறைவுகள் உங்களை தோற்று போக செய்ய முடியாது. உங்களுக்குள் நிறைவானவர் இருக்கிறார். அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை. எங்களை நெருக்கி வருகின்ற இந்த சோதனைகள், இந்த பிரச்சனைகள், சூழல்கள் எங்களை ஒடுங்கி போக செய்ய முடியாது. மனம் முறிவடைய செய்ய முடியாது, கலங்க செய்ய முடியாது, கீழே விழத்தள்ள முடியாது. இது எங்களை தோற்க வைக்க முடியாது. எங்களுக்குள் உள்ள ஜீவனை வெளிப்படுத்துவதாக அதை நீர் மாற்றுகிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவராக, எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக, எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவராக, கிறிஸ்துவுக்குள் நீர் கொடுத்த வெற்றியில் எங்களை நடத்துகிறவராக, உம்முடைய சாட்சியை எங்களிடத்தில் வெளிப்படுத்துகிறவராக, எங்களை உயர்த்துகிறவராக, உம்முடைய நாமத்தை எங்கள் மூலம் மகிமைப்படுத்துகிறவராக எங்களுக்குள் நீர் காத்து கொண்டிருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தார்களோ அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி. தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி.
அவங்க வாழ்வில் உள்ள எல்லா பாவ சாப கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினால நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த சுகத்தை, சமாதானத்தை, வாழ்வை, ஆசீர்வாதத்தை, வெற்றியை இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வாழ்வில் சரீரத்தில் நான் கட்டவிழ்கிறேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்கிறதற்காக நன்றி. அவர்களுக்கு உள்ள நீர் அவர்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. அந்த நெருக்கத்தின் மத்தியில் உமது சமாதானத்தினால, சந்தோஷத்தினால, விசுவாசத்தினால நீர் பலப்படுத்துகிறதற்காக நன்றி. அவங்க சூழ்நிலைகள்ல நீங்க செயலாற்றுகிறதற்காக நன்றி அப்பா. கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது உமக்கு லேசான காரியம் தகப்பனே. கிறிஸ்துவுக்குள்ளான வெற்றியை அவர்கள் அனுபவிக்க செய்கிறதற்காக நன்றி. சாட்சியாக நிறுத்துகிறதற்காக நன்றி. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தெய்வ வாழ்வு, தெய்வ சமாதானம், தெய்வ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.